ஸோ நம்ம டெவாப்ஸ் பேசிக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அஷூர் டெவாப்ஸ்னாலும் அதே தான், ஒன்றும் பெருசு இல்லை, அது பேரு தான் அஷூர் டெவாப்ஸ். ஓகே, ஸோ டெவாப்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண டூல்லாம் பார்த்துருந்தீங்க இல்லைங்களா, அந்த டூல் பேர் இப்போ வந்து அஷூர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சில டூல்லாம் வந்து கம்பைன் பண்ணி அது வந்து அஷூர் டெவாப்ஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸை நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அது பேர் தான் வந்து இப்போ அஷூர் டெவாப்ஸ் நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ஸோ அஷூர் டெவாப்ஸ் என்னெல்லாம் வரும் இங்க பாருங்க. அஷூர் ரெபாசிட்டரி கவர் ஆயிடும், அஷூர் போர்டு கவர் ஆயிடும், விக்கின்ற டாக்குமெண்ட் பேஜ், பைப்லைன் கவர் ஆகும், டெஸ்ட் பிளான் கவர் ஆகும், ஆர்டிஃபேக்ட் கவர் ஆயிடும். ஓகே, ஸோ அஷூர் எப்போ வந்து எதுல வரும், கோடு அந்த ஒரு செக்ஷன்ல வரும், போர்டுன்றது பிளானிங் ஃபேஸ்ல வரும், விக்கின் டாக்குமெண்ட் பேஜ் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பைப்லைன்றது சிஐ ஆர் சிடி ரெண்டுத்துலயுமே வரும், டெஸ்ட் பிளான் டெஸ்ட் ஃபேஸ்ல வரும், ஆர்டிஃபேக்ட்ன்றது வந்து அகைன் கைண்ட் ஆஃப் பில்ட் ப்ராசஸ்ல வந்துடும் நமக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், அஷூர் டெவாப்ஸ்ல கோயிங் ஃபார் நம்ம பார்க்க போறோம். சரி, அஷூர் டெவாப்ஸ்ல நமக்கு என்ன பண்றாங்க, அஷூர் வந்து 2 விதமான சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து அஷூர் டெவாப்ஸ் சர்வீஸ், இன்னொன்னு வந்து அஷூர் டெவாப்ஸ் சர்வர். இப்ப நீங்க அஷூர் டெவாப்ஸ் சர்வீஸ் அடி போனீங்கன்னா நீங்க ஒரு அஷூர் போர்ட்டல்ல டெவாப்ஸ்க்கு தனியா ஒரு பேஜ் ஒன்று, சர்வீஸ் ஒரு பேஜ் ஒன்று இருக்கும். மற்ற ரிசோர்ஸ் மாதிரி இது ஒரு தனி, மற்ற சர்வீஸ் மாதிரி இது ஒரு தனி சர்வீஸ், அதுல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து கிளவுட்ல வேண்டாம், எனக்கு வந்து அஷூர் டெவாப்ஸ் நான் என்ன பண்ண போறேன், ஆன் பர்மிஸ்ல யூஸ் பண்ண போறேன், ஆனா ஸ்டில் எனக்கு வந்து நீங்க வச்சிருக்கிற அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா they are still providing that offer. எப்படி பண்றாங்க, உங்களுடைய ஆன் ப்ரெமிசஸ் ஒரு சர்வர் வச்சிருக்கணும், அந்த சர்வர்ல அஷூர் டெவாப்ஸோட அந்த டூலை வந்து கம்ப்ளீட்டா உங்க சர்வர் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டாங்க அப்படின்னா யுவர் ஆன் ப்ரெமிஸ் சர்வர் will act as அஷூர் டெவாப்ஸ் சர்வர். ஓகே, அப்படி பண்ணிட்டாங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு எல்லா காம்பனண்ட்டும் உங்களுக்கு வந்து விசிபிளா இருக்கும், யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து பிரைஸ் பிளான் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக் பிளான் இருக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா 5 யூசர் வரைக்கும் நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி டெஸ்ட் பிளான்லாம் போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு ஃப்ரீயா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து யூ ஹவ் டு பே இட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் see here in this ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த அஷூர் டெவாப்ஸ் சர்வீஸ் ஒன்று இருக்கு, அஷூர் டெவாப்ஸ் சர்வர்னு ஒன்று இருக்கு. ஓகே, சர்வர் என்ன சொல்லியிருந்தேன், அது உங்களுடைய ஆன் ப்ரெமிஸ் இருக்கக்கூடிய சர்வர்ல இந்த ப்ராடக்ட்டை இன்ஸ்டால் பண்றது என்னது, அஷூர் டெவாப்ஸ் சர்வர். ஓகே, ஸோ இது வந்து நீங்க ஒரு 3 இயர் கமிட்மெண்ட்டும் பே பண்ணிக்கலாம், இல்ல மந்த்லியும் வந்து நீங்க பே பண்ணிக்கிற மாதிரி இது இருக்கும். அஷூர் சர்வீஸ்ன்றது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் யூசேஜ். நீங்க வந்து எத்தனை பைப்லைன் ரன் ஆயிருக்கு, எத்தனை யூசர் நீங்க யூஸ் பண்றீங்க, ஓகே, எப்படி டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்றீங்க, ஆர்டிஃபைஸ்ல எவ்வளோ சைஸ் நீங்க ஃபைல் சேவ் பண்றீங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை பொறுத்து இந்த காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இண்டிவிஜுவல் சர்வீஸ்ன்னு பாத்தீங்கன்னா அஷூர் பைப்லைன், அஷூர் ஆர்டிஃபேக்ட், இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1 மைக்ரோசாஃப்ட் ஜாப் இருக்கும், உங்களுக்கு அதுல வந்து 1800 மினிட்ஸ் இருக்கும், நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டட் ஜாப்னா என்ன, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் வச்சுங்க, இப்போதைக்கு ஒரு ஜாப், உங்களோட ஜாப் ரன் பண்ணக்கூடிய ஒரு ஹோஸ்டட் சர்வீஸ் வச்சுங்க, ஒரு சர்வர் வச்சுங்க இப்போதைக்கு. ஓகே, சரி, இதுல வந்து 1800 உங்களுக்கு ஃப்ரீயா ரன் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ. ஓகே, இதுல நீங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப நான் 2 சர்வீஸ் யூஸ் பண்ணனா எனக்கு எவ்வளவு காசு வருது எல்லாமே இங்க வந்து காட்டிடும். ஓகே, அதே மாதிரி ஆர்டிஃபைட் ரைஸ்ல வந்து நீங்க 2 GB வரைக்கும் உங்களோட பேக்கேஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், அதுக்கு மேல போனா வந்து $2 வந்து காஸ்ட் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம பேசின மாதிரி பேசிக் பிளான் இருக்கு, பேசிக் பிளஸ் டெஸ்ட் பிளான் இருக்கு. ஸோ பேசிக் பிளான் தான் நம்ம வந்து இப்போ எடுத்துக்க போறோம். பேசிக் பிளான்ல வந்து 5 யூசருக்கு ஃப்ரீ தான். நீங்க அதுக்கப்புறம் ஒரு யூசர் போனீங்கன்னா வந்து $6 பர் யூசருக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்குள்ள வந்து நமக்கு அஷூர் பைப் யூஸ் பண்ணிக்க முடியும், அஷூர் போர்டு யூஸ் பண்ணிக்க முடியும், அஷூர் ரெப்போ யூஸ் பண்ண முடியும், அஷூர் ஆர்டிஃபேக்ட் வந்து பிலோ 2 GB வரைக்கும் நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும், இதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம டெஸ்ட் பிளான் போகும்போது தான் வந்து we have to enable this, இந்த ட்ரையல் ஃபேஸ் எனேபிள் பண்ணிட்டு we will see how we can use it. Okay, okay, fine.
ஓகே. இப்போ அஷூர் டெவாப்ஸ் நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்றது? இந்த கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஹேவ் த அஷூர் அக்கௌண்ட் நீங்க ஒன்று வச்சிருக்கணும். இல்லைன்னா வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லிங்க் நான் வந்து GitHub போல கொடுத்துருவேன். ஓகே, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து ஸ்டார்ட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். அது உங்களோட அஷூரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதை கொடுத்து நீங்க சைன்இன் பண்றீங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி அத்தன்டிகேட்டிங் அண்ட் சைனிங் இன். ஓகே 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 இப்போ வந்து எனக்கு இது ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரீ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா இதான் போர்ட்டலா இருக்கும். dev.ashur.com/ உங்களுக்குன்னு ஆர்க் நேம் வந்து பை டிஃபால்ட் கிரியேட் ஆகும். யூனிக் நேமா அதுவே ஜென்ரேட் ஆகும். அதுதான் உங்களுடைய அஷூர் டெவாப்ஸ் போர்ட்டல். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு dev.ashur.com/ இந்த சுரேஷ் அக்கிதேவ் 0531 இதான் வந்து என்னோட ஆர்க் நேம். ஸோ இதான் வந்து என்னுடைய அஷூர் போர்ட்டல், அஷூர் டெவாப்ஸ் போர்ட்டல். அஷூர் போர்ட்டல் வேற, அஷூர் டெவாப்ஸ் போர்ட்டல் வேற. இது வந்து அஷூர் போர்ட்டல், கரெக்ட்டுங்களா? இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய அஷூர் போர்ட்டல். இதுல மற்ற சர்வீஸ் எல்லாமே இருக்கும். நீங்க டெவாப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் கோ டு திஸ் dev.ashur.com/ உங்களுடைய ஆர்க் நேம் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஓகே, இதுல வந்து இதுதான் அந்த ப்ராஜெக்ட். நம்ம ப்ராஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டு அது எப்படின்றத நம்ம அப்கமிங் செஷன்ல பார்ப்போம். பட் இதுல உங்களுக்கு ஜஸ்ட் நான் காட்டுறேன். இங்க பாருங்க, இதான் வந்து அஷூர் நம்ம பார்க்க போற காம்பனன்ட்ஸ் என்னென்னு நீங்க காட்டுறேன் சும்மா. ஸோ ஓவர்வியூ பார்ப்போம், போர்ட்ஸ் பார்ப்போம், ரெப்போஸ் பார்ப்போம், பைப்லைன், டெஸ்ட் அண்ட் ஆர்டிஃபேக்ட். இதுதான் நான் வந்து அஷூர் டெவாப்ஸ்ல கவர் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ். இது எல்லாம் நம்ம வந்து we will cover it. ஓகே, இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம ஒன் பை ஒன் பார்க்க ஆரம்பிக்கலாம் இன் அப்கமிங் செஷன்ஸ். ஓகே ஃபைன். ஸோ அஷூர் டெவாப்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் வி கவர்ட். இதுல என்ன டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க. அதர்வைஸ் வி வில் ஜம்ப் இன்டு த வாட் இஸ் ஐஏசிக்கு நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். இஸ் இட் ஓகே? கேன் ஐ மூவ் இட்? கேன் ஐ மூவ் ஆன்? சுரேஷ் ஆக்சுவலா ஹலோ சொல்லுங்க ஜி. ஸோ இப்போ மோஸ்டா வந்து ரியல் டைம்ல அசூர் டெவாப்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா இல்லை வந்து அந்த நீங்க ஆன் ப்ரைம் சொன்னீங்கல்ல, ஸோ அசூர் ஆன் ப்ரைம், ஸோ அது யூஸ் பண்ணுவாங்களா? மோஸ்டா எது யூஸ் பண்ணுவாங்கன்னு ஐடியா இருக்கா? 90% வந்து இந்த அஷூர் டெவாப்ஸ் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா இப்போ நீங்க வந்து லெட்ஸ் அஸ்யூம் நீங்க வந்து அஷூர் டெவாப்ஸ் சர்வர் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, என்ன மாறப்போகுது? எதுவுமே மாறாது. இந்த 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 போர்ட்டல், இந்த லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும் தான் மாறப்போகுது. இது எல்லாமே சேமா தான் இருக்க போகுது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த காம்பனன்ட் வில் பி சேம். அது எப்படி ஒர்க் ஆக போகுது, லாஜிக் சேம். ஜஸ்ட் என்ன, அது ஹோஸ்டா இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான் வேறுபடுமே தவிர நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்டோ அந்த ஒர்க்கிங் ஃப்ளோ எதுவும் மாற போறது கிடையாது. ஸோ நீங்க அதை பத்தி ரொம்ப ஒர்க் பண்ணிக்க வேண்டாம். பட் 90% பீப்புள் வந்து அஷூர் டெவாப்ஸ் சர்வீஸ் யூஸ் பண்றாங்க, நாட் த சர்வர். ஓகே, வேற யாராவது கேள்வி கேட்டாரு? சுரேஷ் ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலி அசூர் போர்ட்டல்ல டெவாப்ஸ் சர்வீஸ் மார்க்கெட் பிளேஸ்ல இருக்குல்ல, அதுவும் இப்ப நீங்க ஒரு லிங்க் சொன்னீங்களா, அதுவும் சேமா? ஆமா, ரெண்டும் சேம் தான். நீங்க கிளிக் பண்ணி டைரக்டா அது இங்க தான் வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஓகே, வேற சுரேஷ், நான் விஎம்ஆர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா வந்து அசூர் பேசிக்ஸ் ஓகே, எனக்கு விஎம் டெப்ளாய்மெண்ட் பண்றது, நெட்வொர்க் அந்த மாதிரி ஓகே பேசிக்கா தெரியும். ஸோ எனக்கு டெவாப்ஸ் நான் இப்போ கத்துக்கிறேன்னாக்கா எனக்கு டெவாப்ஸ்ல எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும் டெவாப்ஸ்? ஓகே, இப்போ நீங்க அஷூர்ல போய் முடிவு பண்ணிட்டீங்க கரெக்ட்டுங்களா? அஷூர்ல நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், விஎம் டெப்ளாய் பண்றது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ சூப்பர், சரி. இப்போ அஷூர்ல ஆல்ரெடி யூ ஆர் கிரியேட்டிங் சம் ரிசோர்சஸ். அதை எப்படி கிரியேட் பண்றீங்க? மேனுவலா பண்ணிட்டு இருக்கீங்களா? மேனுவலா தான் பண்ணுவோம். மேனுவலா பண்றீங்க. அப்போ உங்களுக்கு இங்க ஒரு ஆட்டோமேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, நீங்க மேனுவலா பண்றதுக்கு பதிலா அதை நீங்க த்ரூ டெராஃபார்ம் வழியா பண்ணா உங்களுக்கு வந்து இன்னும் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும். கரெக்ட்டுங்களா? அஷூர் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு, கம்ப்ளீட்டா தெரியும். அப்ப அதை ஆட்டோமேட் பண்ணனா இன்னும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும். சரி,
அப்போ கண்டிப்பா டெராஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். இல்ல டெராஃபார்ம் இல்ல மத்த ஏதாவது ஒரு ஐஎஸ்சி டூல் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, டெராஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது ஆட்டோமேட் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கான அதை எப்படி ஆட்டோமேட் பண்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? அது ஏதாவது ஒரு டெவ்ஆப்ஸ் கல்ச்சருக்குள்ள கொண்டு வந்து பண்ண முடியும். நீங்க போயிட்டு லேப்டாப்ல கோட் எழுதிட்டு அங்க டெப்ளாய் பண்ண மாட்டீங்க இன் ஜென்ரல். ஓகே, அதை ஒரு சென்ட்ரலைஸ்டா ஒரு ஒரு பைப்லைன்லயோ இல்ல டெவாப்ஸ் கல்ச்சருக்குள்ள கொண்டு வந்தா பண்ணுவீங்க. அப்படின்றப்ப இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். இது உங்களுக்கு இன்னும் ஒரு மோர் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே சுரேஷ், ஹலோ. சொல்லுங்க. இப்போ டெராஃபார்ம் அந்த அஷூர் டெவலப்ஸ் நம்ம ஜியூஐல யூஸ் பண்றோம். இது கம்ப்ளீட்டா we will get a basic idea about இந்த அஷூர் சிஎல்ஐ இருந்து நம்ம மேனேஜ் பண்ற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நாங்க செய்யற இப்போ ப்ராஜெக்ட்ல டெவலப்ஸ் போர்ட்டல் வேண்டாம். இப்போ ரிப்போர்ட்ஸ் க்ளோன் எடுக்கிறதும் சரி, இம்போர்ட் பண்றதும் சரி, இது எல்லாமே சிஎல்ஐல தான் எங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம ஏதாவது பார்ப்போமா? நீங்க என்ன சொல்றீங்க? அஷூர் டெவாப்ஸே சிஎல்ஐ யூஸ் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? அஷூர் ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்றது அது எல்லாமே சிஎல்ஐ மூலியமா, அஷூர் சிஎல்ஐ மூலியமா பண்றாங்க. அஷூர் ரிப்போ சர்வீஸ் நான் சொல்றேன் இன் ஜெனரல் அஷூர் ரெப்போசிட்டரி, நாட் ஒன்லி அஷூர் ரெப்போசிட்டரி, நீங்க எந்த ரெப்போசிட்டரி எடுத்தாலுமே நீங்க போயிட்டு ஜியோல யாரும் பண்ண மாட்டாங்க. தட்ஸ் நாட் த வே டு டு, தட்ஸ் நாட் த பெஸ்ட் ப்ராக்டிஸ். என்ன பண்ணணும்? we have to use the command line. அந்த command line எல்லாமே we will discuss it. அஷூர் ரெப்போசிட்டரி பொறுத்த வரைக்கும் அஷூர் ரெப்போசிட்டரி டெஃபினட்டா க்ளோன் பண்றதா இருக்கட்டும், இல்ல எப்படி புஷ் பண்றது, பிரான்ச் கிரியேட் பண்றது, அது எல்லாமே பண்ணுவோம். பட் அது ரைஸ் பண்றேன் சர்வீஸ் கனெக்ஷனும் அந்த மூலியமா அஷூர் சிஎல்ஐ மூலியமா தான் பண்ண சொல்றாங்க. சர்வீஸ் கனெக்ஷன், ஆமா. சர்வீஸ் கனெக்ஷன் என்ன பண்றீங்க? இப்போ GitHub கனெக்ட் பண்றோம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆட் பண்றோம், அந்த இப்போ ப்ரொவிஷனல் பண்றோம் அப்படின்னாக்கா அஷூர் டெவாப்ஸ் கூட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குள்ள ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்குன்னா அந்த ரிசோர்ஸ் குரூப் விஎம் போஸ்ட் பண்றோம், ஸ்டோரேஜ் கிரியேட் பண்றோம். அப்படிங்கும் போது அந்த எல்லாமே சிஎல்ஐலேயே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்ல எனக்கு நீங்க சொல்றதுல ஒரு முரண்பாடு இருக்கு. எனக்கு அதான் சரியா போல. இப்ப நீங்க எல்லாமே கமாண்ட் லைன்ல பண்ண நினைக்கிறீங்களா, இல்ல த்ரூ டெவாப்ஸ் குள்ள பண்ண நினைக்கிறீங்களா? கமாண்ட் லைன்ல பண்ண முடியும்னு கேட்டா எஸ், அஷூர் சிஎல்ஐ நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆனா அதை நீங்க கம்ப்ளீட் ஒரு ஆட்டோமேஷன் கல்ச்சர் கொண்டு வரணும் அப்படின்னா you have to have the repository to store the code and you have to have some kind of pipeline. அதை ட்ரிகர் பண்றது, அந்த கோடை எடுத்து ஒருத்தர் டெப்ளாய் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு பைப்லைன் தேவைப்படுது. இது எல்லாத்தையும் கம்பெனில மேனேஜ் பண்ண முடியாது. ஐ மீன் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி எஸ் பண்ண முடியும், கோடு எழுதுறீங்க, புஷ் பண்றீங்க, டெராஃபார்ம் கோடு எழுதுறோம், இது எல்லாமே புஷ் பண்றோம். இதுக்கப்புறமா இப்போ நீங்க பைப்லைன் எழுதுறீங்க அப்படின்னா அது ஒரு யாமல் எழுத போறோம். அது நம்ம ஜியூல போயிட்டுலாம் ஒன்னொன்னா பண்றது போறது இல்லை. தட் கைண்ட் ஆஃப் கமாண்ட் லைன் அது ஜியூல போயிட்டு எல்லாமே பண்ற மாதிரி இருக்காது ஜி. ஆனா ஜியூன்றது நீங்க இப்போ ரன் பண்றீங்க, அது ரன்னா இருக்கா இல்லையா, அதுல எரர் வந்துச்சுன்னா என்ன எரர் வந்திருக்கு, எத்தனை ஹிஸ்டரி பாக்குது, எல்லாமே ஜியோல தான் பார்க்க முடியும். ஜியோ இல்லாம நம்ம இதுல கம்ப்ளீட்டா ஜியோ ஒதுக்கிட்டு கம்ப்ளீட்டா சிஎல்ஐல எதுவும் பண்ண முடியாது. எஸ், இட் வில் பி ஆஃப். ஓகே, பேசிக் ஐடியாஸ் கேட்கறோம். ஓகே நீங்க உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த கேள்விக்கான பதில் நீங்களே எனக்கு சொல்லுவீங்க அப்புறமா. சுரேஷ் கேக்குதுங்களா? கேங்க, சொல்லுங்க. வணக்கம் சுரேஷ். நீங்க இது டெவாப்ஸ் டூல்லாம் காமிச்சிங்க, அப்புறம் அஸ்யூர் டெவாப்ஸ் பத்தி சொன்னீங்க. இப்போ நான் அந்த அஸ்யூர் டெவாப்ஸ் டூல், ஜெங்கின்ஸ், அப்புறம் ஆன்சிபிள், இப்போ நீங்க சொல்ல டெராஃபார்ம், இதெல்லாம் கத்துக்கிட்டு டெவாப்ஸ் ஆயிடுவாங்க ஒருத்தர். அதுவும் அப்புறம் அஸ்யூர் டெவாப்ஸ் ஃபுல்லா படிச்சுட்டு டெவாப்ஸ் இன்ஜினியர் ரோல் பாக்குறது ரெண்டும் ஒண்ணு தானுங்களா, இல்ல இது வேற அது வேறங்களா? கான்செப்ட் எல்லாமே சேம் தான் ஜி. நீங்க எந்த டூல் யூஸ் பண்றீங்க பொறுத்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல போனா, இப்போ நீங்க இப்போ அஷூர் டெவாப்ஸ்ல நம்ம என்ன பாக்குறோம், ரெபாசிட்டரி பாக்குறோமா. இப்போ அஷூர் ரெப்போ நீங்க படிப்பீங்க,
அஷூர் ரெப்போ தெரிஞ்சிட்டாலே மத்த ரெப்போசிட்டரி எல்லாமே சேம் கான்செப்ட் தான். நீங்க கமாண்ட்ல சேம் கமாண்ட் தான் இருக்கும், கான்செப்ட்ல சேம் கான்செப்ட் தான், ஒன்லி டூல் மட்டும் தான் வேறுபடும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டப் எடுத்துட்டீங்கன்னா அதே தான், அஷூர் ரெப்ல என்ன பார்க்கணும் அதே வரப்போகுது, பிட் பாக்கெட்டும் அதே வரப்போகுது. இது ஒரு டூல் ஆச்சுங்களா. இப்போ நீங்க ஜென்கின்ஸ் சொல்லியிருக்கீங்க, இப்போ ஜென்கின்ஸ்ல அதுக்குண்டா அந்த ஜென்கின்ஸ்ல உள்ள இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் மாறுபடும், பட் கான்செப்ட் சேம் தான். இதுல வந்து நீங்க யாமல கோட் எழுதுறீங்க, அதுல வந்து நீங்க குரூவி ஸ்கிரிப்டோ இல்ல டெக்ளரேட்டிவ் மெத்தட்ல எழுதுறீங்க கோடு. அந்த அந்த கோடிங் லாங்குவேஜ் லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும், பட் அது வே ஆஃப் ஒர்க்கிங் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சேம் தான். இன் ஜென்ரலா வந்து இந்த டூல்லாம் எப்படின்னா, நீங்க ஒரு டூல் தெரிஞ்சுக்கிட்டாலே மத்த டூல் தான் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ அஷூர் டெவாப்ஸ்ல வந்து நம்ம ரெப்போவும் நீங்க பைப்லைனும் தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டிஃபை தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து யூ கேன் ஈஸிலி மேனேஜ் இட். இப்போ நாளைக்கு வேற ஒரு கம்பெனி போறீங்க, அவங்க வேற டூல் யூஸ் பண்ணா கூட யூ கேன் ஈஸிலி அதை கிராப் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து எல்லா டூலையும் படிச்சுட்டு போக முடியாது, கரெக்டுங்களா. நிறைய எக்கச்சக்க டூல் இருக்கு, எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. பட் அந்த பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அடிப்படையான விஷயமா இருக்கு. அந்த அடிப்படை அந்த பேசிக் நீங்க நல்லா இருந்துட்டீங்கனாலே போதும், மத்த எந்த புது டூல் வந்தாலும் நீங்க ஈஸியா கிராப் பண்ணிக்க முடியும். சூப்பர் ஜி, தேங்க்யூ ஜி. அப்போ எஸ்ஆர்இ ரோல்ன்றதும் இதுவும் ஒண்ணுதானுங்களா, இல்ல அது வேற மாதிரியானது? எஸ்ஆர்இன்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் நீங்க வந்து இதுவும் முறையில சேமா தான் இருக்கும். அது நீங்க வந்து அது ஃபுல்லா ஆப்ரேஷன் சைடு போகும். நீங்க வந்து டெப்ளாய் பண்றதுலாம் இருக்காது, இந்த மானிட்டரிங் அப்புறம் ஆப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கும். அதுல இப்போ டெவலப் பண்ணுவாங்க, டெப்ளாய் பண்ணுவாங்க, ரிசோர்ஸ் கிரியேட் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அதை வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அவர் தான் எஸ்ஆர்இ. சப்போர்ட் பண்றது, அதை மானிட்டர் பண்றது, எதனா இஷ்யூ வந்துச்சுன்னா பாக்குறது, அந்த மாதிரி இருக்கும் எஸ்ஆர்இ. ஓகேங்க, சூப்பர். அது வந்து புதுசா ஆக்சுவலி கூகுள் கொண்டு வந்தது. ஓகே ஓகே ஓகே. ஷாவி சுரேஷ் ஹலோ சொல்லுங்க சார். இது அந்த இதுல டெவாப்ஸ் சர்வீஸ், டெவாப் சர்வீஸ் அண்ட் டெவாப் சர்வர்னு சொன்னீங்கல்ல. ஸோ அது இந்த டெவாப் சர்வருங்கிறது அந்த செல்ஃப் ஹோஸ்டட் ஒன்னா இல்லைன்னா இது வேற கான்செப்டா? எனக்கு அது கொஞ்சம் அந்த செல்ஃப் ஹோஸ்டட் ஏஜென்ட் இருக்குல்ல, ஸோ டெவாப்ஸ்ல செல்ஃப் ஹோஸ்டட் ஏஜென்ட், அப்புறம் இல்ல இது வேற வேற வேற. ஓகே ஓகே. டெவாப் சர்வீஸ், ஆமா நான் சொல்றேன் கேளுங்க. டெவாப் சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா, டெவாப் சர்வீஸ்ல நீங்க ஒரு பைப்லைன் எழுதுறீங்க. we will discuss detail, பட் நீங்க கேட்டது சொல்றேன். ஒரு பைப்லைன் எழுதுறீங்க, அந்த பைப்லைன் எக்ஸிக்யூட் ஆகணும், கரெக்டா. நீங்க வந்து ஒரு ஜென்ரலா ஒரு இதுல சொல்றேன், ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க. அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் எங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? நான் கேள்வி கேட்கிறேன், அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட எங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? எங்க எக்ஸிக்யூட் பண்ணனும்னா என்னுடைய அஷூர்லயோ அதுல அந்த இதுல அது எக்ஸிக்யூட் பண்றதுக்கான இல்ல நம்ம அஷூர்லாம் போக தேவையில்ல ஜி, நான் ஜென்ரலா கேக்குறேன். நீங்க பைத்தான் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு இடம் தேவைப்படுது, கரெக்டா. இப்போ நீங்க லேப்டாப்ல எழுதுறீங்க அப்படின்னா லேப்டாப்ல கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்களுக்கு பைத்தான் அப்ளிகேஷன் இருக்கணும், அதுல இவ்வளவுதான் விஷயம் இல்லைங்களா. அப்ப நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது, அப்ப நீங்க ஒரு பைப்லைன் எழுதுறீங்க, அந்த பைப்லைன் வந்து ஏதோ ஒரு GitHub ரெபோசிட்டரி ஸ்டோரா இருக்கு, அந்த பைப்லைன் ஒரு இடத்துல எக்ஸிக்யூட் ஆகும்ல, அந்த பிளாட்ஃபார்ம் யார் தருவா, எங்க போய் எக்ஸிக்யூட் ஆகும்? தட் இஸ் கால்ட் ஹோஸ்ட், தட் இஸ் கால்ட் மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ அது என்ன ஆகும்னா, நீங்க அந்த பைப்லைன் ரன் ஆகும் போது ஒரு டெம்பரவரியா ஒரு VM கிரியேட் ஆகும், தட் இஸ் கால்ட் மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டட் ஏஜென்ட். அதெல்லாம் உங்க பைப்லைன் எக்ஸிக்யூட் முடிச்சதுக்கு அப்புறம் இட் வில் டெஸ்ட்ராய். ஆமா, சோ அதுதான், வேற விஷயம் இல்ல. நீங்க ஆனா அஷூர் டெவாப்ஸ் சர்வர்ன்றது என்னன்னா, இந்த கம்ப்ளீட் ப்ராடக்ட் இருக்குல்ல, இந்த அஷூர் டெவாப்ஸ் ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த கம்ப்ளீட் ப்ராடக்ட்டே எடுத்து போயிட்டு நம்ம ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்றது வந்து அது வேற, இது வேற. ஓகே ஓகே, புரிஞ்சுதா? ஓகே. சுரேஷ், இப்போ நம்ம டெவாப்ஸ் சர்வர் யூஸ் பண்றோன்ற பட்சத்துல டெவாப்ஸ் இட்ஸ் லைக் ஃபுல்லா ஹோஸ்டிங் வந்து சர்வர்ல பண்ணிட போறோம். ஸோ இதை ஆக்சஸ் பண்ற devops.azure.comன்றது நம்ம இன்டர்நெட்ல எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாங்களா? ஸோ சர்வர்ல தான் பண்ணணும்னு இல்லை.
ஆஹா. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக தனியா இன்ஸ்டால் பண்றாங்க அதை யோசிக்கணும் நீங்க. எனக்கு வந்து கிளவுட்ல வேணாம்ப்பா, நான் தனியா வச்சுக்கிறேன், எதுக்கு போறாங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர்? பிகாஸ் தே நீட் சம் பிரைவசி, கரெக்ட்டுங்களா? அப்படின்றப்ப ம். that should be accessed within the organization. அந்த ஆன் ப்ரைஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்க ஆர்கனைசேஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆர்கன் கூடிய நெட்வொர்க் உள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நோ ஒன் கேன் யூஸ் இட். ஸோ சர்வீஸ்க்கும் அதே அப்ப அது தானுங்களா? போர்ட்டல் எப்படி இருக்கும்? போர்ட்டல் வந்து இட்ஸ் அகைன் நீங்க டிசைட் பண்றது. சர்வீஸ் வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த dev.azure.com அப்படின்னு இத வந்து யார் வேணாலும் இன்டர்நெட் கனெக்ஷன்ல யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? ம், பண்ணலாம். dev.azure.com அப்படின்ற URL இந்த உலகத்துல யார் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். கரெக்டா? ம், கரெக்ட். கரெக்ட் தானே? கரெக்ட் தான் ஜி. அப்போ ஆனா நீங்க DevOps சர்வர்ல போடுறீங்க அப்படின்னா, அந்த DevOps சர்வர்ல நீங்க போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு URL இருக்கும். அந்த சர்வருக்கு ஒரு நேம் இருக்கும், ஒரு DNS லுக், ஒரு DNS ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு அலையஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு URL கிடைச்சிரும். அவங்க கம்பெனிக்கு ஏத்த மாதிரி URL கிடைச்சிரும். அந்த URL அந்த கம்பெனில ஒர்க் பண்ணல. இப்ப நான் வந்து இங்க போட்டேன், எனக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஆகாது தானே. ஏன்னா அது அந்த DNS சர்வர் வித்தின் தேர் நெட்வொர்க்ல இருக்கு. அப்ப அதுக்குள்ளதான் ஒர்க் ஆகும். சோ பேசிக்கா எதுக்கு ஒரு பிரிச்சு வச்சிருக்காங்கன்னா, அவங்க தனியா யூஸ் பண்ணணும், செக்யூரா, இன்னும் மோர் செக்யூரா இருக்கணும்ன்றதுக்காக they are going for separate சர்வர். அது வேற இது வேற. ஓகே ஓகே ஜி, புரிஞ்சுச்சு. தேங்க்ஸ். அது அதாவது பப்ளிக் பிரைவேட் மாதிரி, பப்ளிக் வந்து பப்ளிக்கா பப்ளிக் ஐபி யூஸ் பண்றல அந்த மாதிரி. சூப்பர். எஸ் கரெக்ட். எக்ஸாக்ட்லி. சூப்பர் ஜி. இப்போ டிவாஸ் பார்த்துட்டோம். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன? இல்ல ராம் என்ற ஒரு கொஸ்டின் கேட்க ட்ரை பண்ணாரு. அது ஐ திங்க் இன்னும் நம்ம அவரோட கொஸ்டின் கேட்கலன்னு நினைக்கிறேன். ராம் அண்ட் சக்திவேல் ரெண்டு பேருமே பேசினாங்க. அப்படியா? ஓகே. ஓ சாரி ஜி. இப்ப நீங்க இதுல எனக்கு யார் பேரும் தெரிய மாட்டேங்குது. இதுல வந்து எனக்கு நான் ஷேர் பண்ண ஸ்கிரீன் எனக்கு தெரியுது, என்னன்னு தெரியல. ஓகே. இன் ஜெனரலா வந்து யார் அந்த பீப்புள் பார்ட்டிசிபென்ட் ஃபுல்லா தெரிவாங்க எனக்கு. ஆமா, அது ரைட் சைடுல அந்த டூல்ஸ் அந்த பீப்புள் அவங்க கேள்வி கேக்குறாங்களா? ஓகே. ராம் கேட்டாரு. இப்ப இதுக்கு முன்னாடி கேட்டு இருந்தது சுரேஷ், அவர் பேரும் சுரேஷ் ஆக்சுவலா. இப்ப ஆமா ராம் என்றவர் பேசினார். ஆனா இப்ப இல்லன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். ராம்குமார். சுரேஷ் ஒன்றும் இல்லை. இப்போ டெராஃபார்ம் கோட் நம்ம எழுதுறோம்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிப்ளாய் பண்ணுறதுக்கு விஎம் இல்லை விநெட் அந்த மாதிரி ஏதாவது டிப்ளாய் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். ஸோ அந்த இப்போ அஜூரில் ஒரு கோடு நம்ம டெராஃபார்ம் அஜூருக்கு தகுந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று ரைட் பண்ணுறோம். ரைட் பண்ணி விஎம் டிப்ளாய் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சேம் கோடு இப்போ கூகுள் கிளவுடு அண்ட் ஏடபிள்யூஎஸ்க்கும் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை அது எப்படி அது ஒர்க் ஆகும்? அது மல்டி கிளவுட் என்விரான்மென்ட்ல கேட்கிறேன். சேம் கோட் யூஸ் பண்ண முடியாது, ஆனா கான்செப்ட் சேம். இல்ல அத சொல்றேன். இப்போ வந்து சேம் ஐ மீன் மல்டி கிளவுட் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் டெராஃபார்ம் வச்சு. ஆனா நீங்க ஒரு 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 விஎம் கிரியேட் பண்றீங்க அஷூர்ல, அதுக்கு ஒரு கோடு, ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோட் இதுக்குன்னு வச்சுப்போம். அதே கூட எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து ஏரியா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது கம்ப்ளீட்டா இது வேற பிளாட்ஃபார்ம், அது வேற பிளாட்ஃபார்ம். ஆனால் கான்செப்ட் சேம் தான். நீங்க அந்த கோடு இதுல லாஜிக் வந்து சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், பட் உங்களுக்கு நான் சொல்ல போது நெக்ஸ்ட் புரிய வந்துடும், இதனால சொல்றேன். இப்போ ஜெனரலா யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து இதுல வந்து என்ன சொல்றோம், இதுல வந்து அஷூர் விஎம்னு சொல்றோம். அஷூர்ல ஏடபிள்யூஎஸ் என்ன சொல்றோம், EC2ன்னு சொல்றோம். ஓகேங்களா? கூகுள்ல வந்து விஎம்னு சொல்றோம், இல்ல கம்ப்யூட்டர் இன்ஜின் சொல்றோம். ஓகே. இது எல்லாத்துக்குமே வந்து அந்த இன்புட் வந்து வேறுபடும் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுல வந்து விநெட் சொல்றோம் நெட்வொர்க்கு, அதுல விபிசின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு உண்டான டேக் இல்ல அதுக்கு உண்டான அந்த நீங்க கிரியேட் பண்ணும்போது வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேமா இருக்காது. அதோட நேமிங்கா இருக்கட்டும், கான்செப்ட் சேமா தான் இருக்கும். பட் அந்த நேமிங் இருக்கட்டும், ஓகே, அந்த ஆர்குமெண்ட் நீங்க கொடுக்குற வேல்யூ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஆர்குமெண்ட் வேல்யூ மட்டும் மாத்துற மாதிரி இருக்கும். ஆனா அது டெராஃபார்ம் வே ஆஃப் ஒர்க்கிங் இது வந்து சேமா தான் இருக்கும். ஸோ நான் அல்டிமேட்டா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க டெராஃபார்ம் எழுத கத்துக்கிட்டீங்க, டெராஃபார்ம் இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா
யூ கேன் ரைட் எதுக்கு வேணாலும் நீங்க கோட் எழுதிக்கலாம். ஆனா என்ன தெரிஞ்சுது, இப்ப நீங்க அஷூர் படிக்கிறீங்களா, அஷூர்ல நம்ம படிக்கிறோம். இப்போ அஷூர்ல நீங்க டெராஃபார்ம் நல்லா எழுத ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ நீங்க ஏடபிள்யூ எழுத முடியுமான்னு கேட்டா உங்களால எழுத முடியும். எப்ப எழுத முடியும், அந்த ஏடபிள்யூஸோட கிளவுட நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருந்தீங்க, எனக்கு ஏடபிள்யூ கிளவுட் நல்லா தெரியும் அப்படின்னா எஸ் யூ கேன் ரைட் இட். நீங்க ஏடபிள்யூஸ் போய் தனியா ஒரு டெராஃபார்ம் படிக்கணும் அவசியம் கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? கூகுள் தனியா டெராஃபார்ம் படிக்கணும் அவசியம் கிடையாது, விஎம் தனியா படிக்கணும் அவசியம் கிடையாது. டெராஃபார்ம்ன்றது இது ஜெனரிக் கான்செப்ட். டெராஃபார்ம் இஸ் நாட் ஸ்பெசிபிக் ஃபார் அஷூர், நாட் ஸ்பெசிபிக் ஃபார் ஏடபிள்யூஎஸ் அப்படி கிடையாது. டெராஃபார்ம் இஸ் a generic tool where we can make use of எந்த ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ வந்து நம்ம இப்போ எல்லா என்வரன்மெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கோடு தான் நம்ம எழுதி ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி. கரெக்ட்டுங்களா? ஒரே கோடை யூஸ் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி ஒரே கோட் யூஸ் பண்ண முடியாது. அது ஆர்குமெண்ட் வேல்யூ மாறுபடும் கண்டிப்பா. நான் ஏன் வேரியபிள்ஸ் அந்த இது ஆர்குமெண்ட் மாத்த அப்படின்றது முடியுங்க. உங்களுக்கு பின்னாடி தெரியும். ஓகே ஓகே தேங்க்ஸ். ஸோ ஆமா, சுரேஷ், அந்த அந்த பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிபிக் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு கொடுக்க கோடு. சொல்லுங்க ப்ளீஸ். ஸோ பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிபிக் சின்டாக்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சா கான்செப்ட் சேமா இருக்குன்ற பட்சத்துல நம்ம எழுதிடலாம் 3 என்விரான்மெண்ட்டுக்கும். அஷூர், ஏடபிள்யூஎஸ், சூப்பர். ஜிசிபி எதா இருந்தாலும். எஸ், ஆப்வியஸ்லி கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். எஸ், உங்களை பொறுத்த வரைக்கும் டார்கெட் பிளாட்ஃபார்மை நீங்க நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா யூ கேன் ரைட் இட். யூ கேன் ரைட் த டெராஃபார்ம் கோட். தட்ஸ் இட். ஓகே, அது இப்போ கேள்வி இருக்கும், பட் நீங்க ஒன்ஸ் எழுத ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிய வந்துடும். சொல்லுங்க. சுரேஷ், நீங்க அந்த டெவாப்ஸ்ல அந்த ஸ்ட்ரக்சர் போட்டிருந்தீங்களா, இந்த பிளான், பில்ட், கோடு, பில்ட், டெஸ்ட் எல்லாமே கொடுத்தீங்க. இந்த சைட்ல ரைட் சைட்ல ஒரு ஆப்ரேட் வந்து நம்ம பார்க்கணுமா? இந்த இதுல ஆப்ரேட் பண்றது டூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஓகே, ஆப்ரேட்ன்றது ஆமா, அது வந்து ஆப்ரேஷன். ஆமா, ஆப்ரேஷன் டிப்ல தான் வரும். அது ஆக்சுவலி ஆப்ரேட்ன்றது என்னது, ஜஸ்ட் அந்த ரிசோர்ஸை மேனேஜ் பண்றது. நீங்க யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இப்போ ஒரு சில சர்வீஸ் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு அஷூர் விஎம், இல்லைன்னா வந்து அஷூர் ஃபங்க்ஷன், அஷூர் கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்து உங்க டீமுக்குள்ள வரக்கூடிய யூ ஆர் த ஓனர் ஆஃப் த தோஸ் சர்வீசஸ் அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்ப நீங்க தான் வந்து மேனேஜ் பண்ண போறீங்க. அப்ப நீங்க தான் கிரியேட் பண்றீங்க. அதுல எதனா பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் மானிட்டர் பண்ணணும், நீங்க தான் வந்து அதை சரி செய்யணும். எதுல? அந்த பிளாட்ஃபார்ம் சைட்ல நான் சொல்றேன். ஸோ ஆப்வியஸ்லி யூ ஹாவ் டு டூ இட். ஸோ இங்க எப்படி பண்ணுவீங்க, நீங்க டெராஃபார்ம் வச்சு கிரியேட் பண்ணிருப்பீங்க அந்த ரிசோர்ஸ், கரெக்டுங்களா? இப்ப நாளைக்கு வந்து ஏதோ மாடிஃபை பண்ணணும், இல்ல ஏதோ வந்து ஃபியூச்சரை வந்து புதுசா ஆட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கேட்கறாங்க அந்த சர்வீஸ்ல அப்படின்னா எஸ், நீங்க டெராஃபார்ம் வழியா மேனேஜ் பண்ண போறீங்க. டெராஃபார்ம்ல திருப்பி ஒரு அப்டேட் கோட் போட்டு டெப்ளாய் பண்ண போறீங்க. அது வரப்போகுது. மேனேஜிங் மீன்ஸ் கோட் வழியா மேனேஜ் பண்ண போறீங்க. ஆப்வியஸ்லி நீங்க ஜியோடையும் பார்த்துக்க முடியும். ஆன்சர் இஸ் எஸ், இட் இஸ் கம் டு அவர் சப்போர்ட். இல்ல இதெல்லாம் வந்து அந்த ஆப்ரேட் டூல் ப்ரீவியஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டீங்க பாருங்க, அதுல இந்த டூல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. நீங்க அந்த ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான். டெராஃபார்ம் வந்து டெப்ளாய் பண்ற ரிசோர்ஸ், இந்த ஆபரேஷன்ஸ்ல நீங்க டூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. இப்போ இந்த நம்ம வந்து இதுல ஏதாவது பார்ப்போமா, இல்ல அது எப்படி இருக்கும்னு கேட்கணும். ஏன்னா அசூர் டெவாப்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லெஃப்ட் சைட்ல வர இது எல்லாமே கவர் ஆகுது. ஏன் அசூர் டெவாப்ஸ் வந்து போறோம் சூஸ் பண்றதுனால பிளானிங் கிடைக்குது, கோடு சோர்ஸ் பண்ற என்விரான்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆர்டிஃபேக்ட்ஸ் என்விரான்மெண்ட் கொடுக்குறாங்க, டெஸ்டிங்க்கும் டூல் கொடுத்துறாங்க, அதே மாதிரி ரிலீஸ் பண்றதுக்கு பைப்லைன் வந்து கொடுத்துறாங்க. ஸோ அதனால டெவாப்ஸ் ப்ரிஃபர் அலாங் வித் நம்ம இந்த அசூரா இல்ல டெராஃபார்மான்றது அது தெரியல. கொஸ்டின் டெப்ளாய் பண்றது நீங்க அசூர் போட்டிருக்கீங்க, டெராஃபார்ம் போட்டிருக்கீங்க. அதுல கொஞ்சம் இதுக்கு இதுல நம்ம வந்து டெராஃபார்ம் மட்டும் பார்ப்போமா, இல்ல அசூரும் சேர்த்து பார்ப்போமா டெப்ளாய் பண்றதுக்கு அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த ஆப்ரேஷன்ஸ்ல நம்ம வந்து அந்த டூல்ஸே சேர்த்து இதுல கவர் பண்ணுவோமா, இல்ல அது வந்து ஆப்ரேஷன்றது தனி செக்ஷன்ஸ் நம்ம அதுல கவர் பண்ண மாட்டோம், அதே மாதிரி மானிட்டர் வந்து அதை நம்ம பார்க்க மாட்டோம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கலாமா இந்த கோர்ஸ்ல? கரெக்ட். மானிட்டரிங் நம்ம பார்க்க மாட்டோம், அது எல்லாமே தேர்ட் பார்ட்டி டூல், அது பார்க்கல. ஆப்ரேஷன் வரும்போது இங்க நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து இதுல வந்து டெராஃபார்ம் உள்ளுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? ஸோ டெராஃபார்ம் வச்சு தான் டெப்ளாய் பண்றீங்க. ஸோ ரிசோர்ஸை மேனேஜ் பண்றதும் யூ கேன் டூ த்ரூ டெராஃபார்ம். ஓகேங்களா? சில யூஸ் கேஸுக்கு வந்து தே மே சூஸ் தீஸ் அதர் டூல்ஸ், ஆன்சிபிளோ இல்ல செஃப்டோ சில யூஸ் கேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பட் நம்ம இதெல்லாம் பார்க்க போறது கிடையாது. நம்ம வி ஆர் கோயிங் டு சி ஒன்லி த டெராஃபார்ம். டெப்ளாய் பண்றது மேனேஜ் பண்றது எல்லாமே டெராஃபார்ம் வழியா பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்த கேள்வி, இங்க அஷூர் போட்டிருக்குன்னா நம்ம டெப்ளாய் பண்ணக்கூடிய இடம் வந்து இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் நாங்கள் கொடுத்துருக்குது. ஒரு ஓவராலா
டெவாப்ஸ்ல என்ன டூல்ஸ் வரும்னு காட்டுறதுக்காக கொடுத்தது. நம்ம அஷூர் பார்ப்போம்னா கேட்டா அஷூர் என்ன பார்ப்போம், அஷூர்ல டெவாப்ஸ் மட்டும் பார்ப்போம், மற்றபடி அஷூர் அதர் சர்வீஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம். இப்ப நான் காட்டினேன் அஷூர் டெவாப்ஸ் போட்டு காட்டினேன் பாத்தீங்களா, அது எல்லாம் பார்ப்போம். ஆனா அதை தவிர்த்து மத்த அஷூரோட பேசிக்ஸோ இல்ல மத்த சர்வீஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம். ஏன்னா பிடிபிஸ் நம்ம அதை சொல்லிடணும். நம்ம உங்களுக்கு அஷூர் பேசிக் நாலேஜ் சொல்லுங்க. ஆக்சுவலி என்னன்னா இந்த டெப்ளாய் பண்றதுக்கு நம்ம அசூர்ல இருக்கிற டூல் ஏதாவது யூஸ் பண்ணுவோமா, இல்ல ஐ மீன் அசூர் டெவாப்ஸ்ல ஏதாவது டூல் இருக்கு அது நம்ம யூஸ் பண்ணுவோமா, இல்ல டெராஃபார்ம் யூஸ் பண்ணுவோமான்றது எனக்கு क्वेश्चन. ஓகே ஓகே இல்ல நம்ம ஆனா அஷூரை வச்சு டெராஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி டெப்ளாய் பண்ண போறதா பார்க்க போறோம். இப்ப அஷூரை மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அஷூரை மட்டும் அசியூம் பண்ணிக்கீங்களேன், எப்படி டெப்ளாய் பண்ணுவீங்க? அஷூர் இருக்கு, ஐ மீன் அஷூர் பைப்லைன் இருக்கு. அஷூர் பைப்லைன்ல மேபி யூ கேன் கோ ஃபார் அஷூர் கமாண்ட் வச்சோ ஏதோ பண்ணுவீங்க. நீங்க அஷூர் கமாண்ட் வச்சு வி கேன் ஸ்டில் டெப்ளாய் இட். சிம்பிளா ஒரு பவர் நீங்க டெப்ளாய் பண்ண முடியும். பட் வாட் இஸ் த பவர் ஆஃப் டெராஃபார்ம் டெராஃபார்ம் யூஸ் பண்ண என்ன பவர், என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ டெராஃபார்ம் பார்ப்போம். டெராஃபார்ம் எங்க யூஸ் பண்ண போறோம், அஷூர் டெவாப்ஸ் யூஸ் பண்ண போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? டெராஃபார்ம் வந்து கோட் எழுதிடுவீங்க, ஆனா அதை யார் எக்ஸிக்யூட் பண்ண போறா, அஷூர் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. சோ சொல்ல போனா அஷூர் தான் டெப்ளாய் பண்ணுது, நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். அஷூர் வந்து டெராஃபார்ம் யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஓகே. சோ நம்ம ஜம்ப் இன்டு தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.